அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆல் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி ப்ரீவியஸாக கேட்ட ஒரிஜினல் கொஷின் ஆன்சர் தான் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஸ்பெஷலி ஃபார் ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜிகே என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஆர்ஆர்பி NTPC 2021 குரூப் டி 2018 ALP 2018 அண்ட் JE 2019 இதிலிருந்து தான் கொஷின்ஸ் எடுத்திருக்கு. ப்ரீவியஸ் இயர் கேட்ட ஒரிஜினல் கொஷின் அண்ட் ஆன்சர். ஓகேங்களா? இது பார்ட் 2. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ மேக் பண்ணியிருக்கு. அந்த வீடியோ பார்க்காதீங்க, போய் பாருங்கள். அண்ட் தென் ஆர்ஆர்பி குரூப் டி 2021க்கான சிலபஸ் இதில் வந்து பார்த்தா அப்படின்னா கொடுத்துருக்காங்க சிலபஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ் ஆஃப் 10th ஸ்டாண்டர்ட் CBSE லெவல். ஓகேங்களா? எப்படி நம்ம டிஎன்பிசிக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் புக் படிக்கிறோமோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் தட் இஸ் SSC அண்டு ஆர்ஆர்பி எக்ஸாம் வந்து பார்த்தா அப்படின்னா NCERT புக் CBSE புக் படிக்கணும். ஓகேங்களா? நம்ம CBSE புக் படிக்கிறதே கிடையாது. நம்ம படிக்கிறது லுசன்ட் அரியன்ட் புக். அந்த புக்கு மட்டும் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா மார்க்கு 10 பிலோ தான் வரும். அது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தா அப்படின்னா ஹரியன்ட் லுசன்ட் புக் வந்து பார்த்தோன்னா 1 லீனியர் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. கான்செப்ட்லாம் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. ஒரு கொஷின்ஸ் எடுக்கிற அப்படின்னா கான்செப்ட் புரிஞ்சு படிச்சிருந்தா தான் நம்ம கொஷின் எப்படி கேட்டாலும் ஆன்சர் எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ CBSE புக் படிங்க. 70 to 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் SSC எக்ஸாம்லேயும் சரி, ரயில்வே எக்ஸாம்லேயும் சரி NCERT புக்கில் இருந்தால் கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ CBSE புக் படிக்காதீங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் தென் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா 20 மார்க்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸாக கேட்ட ALP கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா 7 to 8 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க. ரிமைனிங் இருக்கிற 12 to 13 கொஷின்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர், பர்சனாலிட்டிஸ், எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ் அண்ட் எனி அதர் சப்ஜெக்ட். இது ஜியாகிரஃபி, பாலிட்டிக்ஸ் இது எல்லாமே இதில் கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் வந்து பார்த்தா அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கு. இது வரைக்கும் யாருமே அறியாத உண்மை தகவல் அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் நீங்கள் கேதர் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஆர்ஆர்பி NTPC அண்ட் ஆர்ஆர்பி குரூப் டி பற்றி மோஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் டிஸ்கஷன் பண்ணியிருக்கு. பார்க்காதீங்க, போய் பாருங்கள். அதே மாதிரி NTPC செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் பிலோ 49 தான். அதுக்கான ப்ரூஃப், அதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் டிஸ்கஷன் பண்ணியிருக்கு. பார்க்காதீங்க, போய் பாருங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி குரூப் டி நீங்கள் எந்த கேட்டகரி அப்ளை பண்ணீங்கன்னு பாருங்கள். நீங்கள் ஒரு சில கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் அதிகமாக இருக்கும். இந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் கம்மியாக வரும். அது என்னங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஷன் பண்ணியிருக்கு. போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which type of blood group is universal recipient? universal recipient அப்படிங்கிறது எந்த blood group நீங்கள் சொல்லுவீங்க? your answer AB பாசிட்டிவ் தான் universal recipient அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ AB பாசிட்டிவ் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? universal recipient சொல்லுவோம். அதே மாதிரி O நெகட்டிவோ நம்ம என்னன்னு சொல்லுவோம்? universal donorன்னு சொல்லுவோம். blood group மொத்தம் எத்தனை டைப் இருக்குது? 4 மேஜர் டைப் இருக்குது. that is A, B, O and AB. ஓகேங்களா? blood composed of எத்தனை காம்பவுண்ட்ஸ் இருக்குது? blood வந்து எத்தனை காம்பவுண்ட்ஸ் இருக்குது? 4 காம்பனன்ட்ஸ் இருக்குது. அது என்னென்ன காம்பனன்ட்ஸ்? white blood cell, red blood cell, plasma and platelets. ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் blood வந்து பார்த்தா அப்படின்னா ஏன் ரெட் கலரில் இருக்குது? பிகாஸ் presence of hemoglobin which is iron containing proteins. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? நம்ம white blood cell நம்ம என்னன்னு சொல்லுவோம்? when virus or bacteria enter the blood, when white blood cell helps in fighting infection. இப்போ நம்ம உடம்புல வைரஸோ பாக்டீரியா என்ட்ரன்ஸ் ஆச்சு அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கு எகெயின்ஸ்டாக போராடுற செல் என்னது? ஒயிட் பிளட் செல்னு சொல்லுவோம், WBCன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நம்ம இங்கே ஒரு கொஷின்ஸ் தான் பார்த்தோம். ஆனால் இங்கே நம்ம எவ்வளோ கொஷின்ஸ் டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம்? இது ஒரே கொஷின் தான் பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா மோர் தென் 5 கொஷின்ஸ்க்கு மேலே டிஸ்கஷன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அதுதான் நம்ம வீடியோட ஸ்பெஷல். இது ஆர்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஷின், ALP 2018 கேட்ட கொஷின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தா அப்படின்னா இன் விச் மீடியம் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வில் பி மேக்ஸிமம்? ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் மேக்ஸிமம் அப்படிங்கிறது எது? நம்ம இங்கே வந்து கையில் வந்து ரிட்டன் நோட்ஸில் எழுதனால தான் எக்ஸ்ட்ரா விஷயம் சொல்லணுங்கிறது இல்லைங்க. இந்த மாதிரி ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளனேஷன் டைப் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தா அப்படின்னா இங்கே எல்லோரும் கையில் எழுதுவாங்க, நான் வந்து பிரிண்டிங்காக கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்டிங்காக கொடுத்தா ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் விட இந்த மாதிரி பிரிண்டிங் நோட்ஸ் கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும்.
And then next question, in which medium speed of sound will be maximum? Speed of sound எதில் maximum இருக்கும்? அலுமினியத்தில் maximum இருக்கும். Speed of sound எதை depend பண்ணி இருக்கு? It depends on properties of medium. Properties of medium depend பண்ணி தான் இருக்கு. Through which travels its temperature and elasticity. இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த speed of sound changes ஆகும். ஓகேங்களா? The sound waves is type of longitudinal mechanical waves. இது ஒரு question. Sound waves is a mechanical waves electrical waves னு கேட்பாங்க. Sound waves is a type of longitudinal mechanical waves. ஓகேங்களா? Speed of sound more in solid. எதில் அதிகமாக இருக்கும்? சாலிடில் தான் அதிகம். when compared to liquid gas கம்பேர் பண்ணும்போது சாலிடில் தான் அதிகமாக இருக்கும். அந்த சாலிடில் எதில் அதிகமாக இருக்கும்? அலுமினியத்தில் அதிகமாக இருக்கும். ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் மேக்ஸிமம் இன் அலுமினியம் 6420 மீட்டர் பர் செகண்ட். அதே நெக்ஸ்ட்டு அலுமினியம் ஆப்ஷனில் இல்லை அப்படின்னா எதை நீங்கள் டிக் பண்ணணும்? நிக்கலில் டிக் பண்ணணும். ஓகேங்களா? அதே ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் லிக்விடில் எதில் அதிகமாக இருக்கும்? சீ வாட்டரில் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் லிக்விடில் அதிகமாக இருக்கும் 1531 மீட்டர் பர் செகண்ட். அதே ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் கேஸில் எது அதிகமாக இருக்கும்னு கேட்டால் ஹைட்ரஜன் கேஸில் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் மேக்ஸிமம் அலுமினியம்ங்கிறது என்சிஆர்டி புக் 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம இங்கே ஒரு கொஷின் தான் பார்த்தோம். இங்கே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. நம்ம எதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் படிச்சிங்க அப்படின்னா, இந்த வீக் படிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அதே கொஷின் கேட்டால் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி கம்பேரிஷன் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா, ரிமைனிங் ஆப்ஷன் வச்சு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மறக்கவே மறக்காது. எப்போ கேட்டாலும் நீங்கள் சொல்லுவீங்க. ஓகேங்களா? அதுதான் நம்ம வீடியோட ஸ்பெஷல். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் an எக்ஸாம்பிள் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி எலமெண்ட்? இதில் எது வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி எலமெண்ட் கிடையாது? யுவர் ஆன்சர், ஆர்கான் இஸ் நாட் an radioactivity element because argon is a inert gas. Periodic table படிச்சிருப்பீங்களா? argon is a inert gas. It not show any radioactivity. So radioactivity discover பண்ணது யாரு? ஹென்ரி பெக்லரி இன் 1896ல அவர் டிஸ்கவர் பண்ணார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், டிரான்சிஷன் மெட்டல் இன் their components show. இது ஆர்ஆர்பி ஜேஇ 2019ல கேட்ட கொஸ்டின். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கேட்ட ஒரிஜினல் கொஸ்டின் ஆன்சர் தான் டிஸ்கஷன் பண்ணியிருக்கு இந்த வீடியோவில். இதுக்கான ஆன்சர் இது 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி புக்கில் இருக்கிற கொஸ்டின். டிரான்சிஷன் மெட்டல் இன் their compound shows ionic and coordinate bonds. ஓகேங்களா? ஸோ த பொசிஷன் ஆஃப் டி பிளாக் எலமெண்ட்ஸ் இன் பிட்வீன் எஸ் பிளாக்குக்கும் பி பிளாக்குக்கும் இன் பிட்வீனில் தான் சென்டரில் தான் டி பிளாக் இருக்கும். எது? பீரியாடிக் டேபிளில். பீரியாடிக் டேபிள் வந்து கம்பல்சரி ஒரு கொஷின்ஸ் வரும், பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இன் பிட்வீன் எஸ் பிளாக்குக்கும் பி பிளாக்கும் இன் பிட்வீனில் இருக்கிறது தான் டி பிளாக். அந்த டி பிளாக் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டிரான்சிஷன் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்சிஷன் எலமெண்ட் சொல்லுவோம். ஓகேங்களா? த டிரான்சிஷன் மெட்டல்ஸ் and their ions easily coordinate to a number of negative ions. Easily coordinate the number of negative ions. இது கேட்பாங்க. Transition metal and their ions easily coordinate with the number of negative ions, positive ions or otherwise different molecules அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ the transition metal in their compound shows ionic and coordinate bonds. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோ மேக் பண்ணியிருக்கு. என்சிஆர்டி புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ என்சிஆர்டி புக்கில் வீடியோ மேக் பண்ணியிருக்கு ஜென்ரல் சயின்ஸ். அது கிளாஸ் 10th இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தா போதும், 100% கேரண்டி 2 கொஷின் அதிலிருந்து கேட்பாங்க. ஏன்னா கொஷின்ஸ் கேட்குறது வந்து பார்த்தோன்னா 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கு, போய் வீடியோ பார்க்காதீங்க, போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Next question, which of the following types of waves has the shortest wavelength? Shortest wavelength எது? Your answer, gamma rays is a shortest wavelength. The decreasing order of the wavelength, இது decreasing order. அது shortest wavelength எது சொல்லுவோம்? gamma rays shortest wavelength சொல்லுவோம். அதே longest wavelength எதுன்னு சொல்லுவோம்? radio waves வந்து longest wavelength சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டரை பார்த்துக்கோங்க. இது இன்கேஸ் காமா ரேஸ் இல்லை அப்படியே எக்ஸ்ரேஸ் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் எக்ஸ்ரேஸ் டிக் பண்ணணும். இன்கேஸ் ரேடியோவேஸ் இல்லை அப்படின்னா மைக்ரோவேஸ் டிக் பண்ணணும். எப்பவுமே ஃபஸ்ட்டு 2 லாஸ்ட் 2 படிச்சுக்கோங்க. ஸோ அது படிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவர் டைம் டு சேவ். ஓகேங்களா? நம்ம சேனல் நேம் வந்து பார்த்தா அப்படின்னா டைம் டு சேவ். சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ். தென் ஒன்லி யூ கேன் அப்டேட் மோர் வீடியோஸ் லைக் திஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
the strong smelling substance added to LPG is எந்த ஸ்மெல்லிங் சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணால் எல்பிஜி எந்த சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணுவாங்க எத்தில் மெர்டன் எத்தில் மெர்டன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் எல்பிஜிங்கிறது என்னது லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் அது என்னென்னது கன்சிஸ்டஸ் ஆஃப் ப்ரோபேன் அண்ட் பியூட்டேன்னா நம்ம லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா பியூட்டேனுக்கு கெமிக்கல் ஃபார்முலா என்ன C4H10 அதே ப்ரோபேனுக்கு கெமிக்கல் ஃபார்முலா C3H8 இதெல்லாம் எஸ்எஸ்சி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க இந்த கொஷின்ஸ் பாருங்கள் பியூட்டேன் இஸ் ஏ ஃப்ளேமபிள் ஹைட்ரஜன் கேஸ் லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் இஸ் யூஸ் டு ஃபியூயல் ஃபார் ஹோம் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா எல்பிஜி கேஸ் ஸோ தென் த கெமிக்கல் விச் இஸ் ஆடட் டு லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் டு டிடெக்ட் லீக்கேஜ் இன் எத்தில் மெர்டன் ஓகேங்களா லீக்கேஜை டிடெக்ட் பண்ணுறது பேர் என்னன்னு சொல்லி கேட்டால் அப்படின்னா எல்பிஜியில் இஸ் எத்தில் மெர்டன் ஓகேங்களா இது அப்ளிகேஷன் ஓரியன்டான கொஷின்ஸ் இதெல்லாம் லுசன் புக் அரியன் புக்கில் இருக்காது ஓகேங்களா இதெல்லாம் அப்ளிகேஷன் ஓரியன்டான கொஷின்ஸ் பாருங்கள் ஸோ இது வந்து என்னது ரிலேட்டிவ் லோ ப்ரெஷராக ஹை வால்யூமானு கேட்பாங்க நீங்கள் என்ன சொல்லணும் எல்பிஜி சிலிண்டர் அண்டர் ரிலேட்டிவ் லோ ப்ரெஷர் ஓகேங்களா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் யூஸ் ஆஃப் பாலிஸ்டரைஸ் இன் ஹியூமன் டயட் காஸ் ஃபாலோயிங் டிசீஸ் எந்த டிசீஸ் இப்போ ரைஸை பாலிஷ் பண்ணால் ரொம்ப பாலிஷ் பண்ணால் அதுக்கான இதில் எல்லாமே போயிடும் அதில் இருக்கிற சத்து எல்லாமே போயிடும் ஓகேங்களா ஸோ இதனால் என்ன டிசீஸ் வரும் யுவர் ஆன்சர் ரைஸ் அதிகமாக பாலிஷ் பண்ணால் என்ன டிசீஸ் வரும் பெரிபெரி ஸோ பெரிபெரின்னா என்ன பெரிபெரி இஸ் ஏ கிளாசிக்கல் மெக்னிஃபியன்ட் ஆஃப் குரோனிக் டயட்ரி டெஃபிஷியன்சி இன் விட்டமின் B1 தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் பெரிபெரின்னு சொல்லுவோம் அதர்வைஸ் நோன் அஸ் விட்டமின் பி இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் தையமின் ஓகேங்களா ஸோ பாலிஸ்டரைஸ் ஆகிறதுனால நியூட்ரிஷன் ரிமூவ் ஆகிடும் ஓகேங்களா அதிகமாக பாலிஷ் பண்ண அப்படின்னா அதில் இருக்கிற நியூட்ரிஷனாக ரிமூவ் ஆகிடும் ஸோ இதனால் என்ன டிசீஸ் வர சான்சஸ் இருக்குது பெரிபெரி தட் இஸ் டெஃபிஷியன்சி இன் விட்டமின் B1 தையமின் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அதுலேயே ரிலேட்டான கொஸ்டின் ரிக்கெட்ஸ் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் விட்டமின் டி டிஃபிஷியன்சி காஸ் ரிக்கெட்ஸ் சூரிய ஒளியிலிருந்து நமக்கு கிடைக்கிறது என்னது விட்டமின் டின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதே மாதிரி த மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் அனிமியா இஸ் லோ லெவல் அயான் இன் த பாடி நம்ம பாடியில் அயான் சத்து குறைபாடு இருந்தது அப்படின்னா அதுக்கு என்னன்னு சொல்லுவோம் காஸ் ஆஃப் அனிமியான்னு சொல்லுவோம் ஓகேங்களா விட்டமின் டி ரிக்கெட்ஸ் லோ லெவல் ஆஃப் அயான் இன் பாடி காஸ் ஆஃப் அனிமியா அண்ட் தென் பெரிபெரி டெஃபிஷியன்சி பிட்வீன் B1 ஓகேங்களா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் விட்டமின் கொஷின்ஸ் விட்டமின் ரிலேட்டான கொஷின்ஸ் பாருங்கள் இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா 6th ஸ்டாண்டர்ட் NCERT புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்டு இன் தி ஃபயர் அலாரம் ஃபயர் அலாரத்தில் நம்ம என்ன இது யூஸ் பண்ணுவோம் இங்கே இருக்கிற கிவன் ஆப்ஷனில் என்ன இது யூஸ் பண்ணுவோம் ஆன்சர் ஃபோட்டோ செல் எதுக்கு யூஸ் ஆகுது ஃபோட்டோ செல் இஸ் யூஸ்டு இன் ஃபயர் அலாரம் டு டிடெக்ட் தி ஸ்மோக் ஓகேங்களா to detect the smoke. The photoelectric smoke detecting characteristic by using the light to detect fire. எந்த இடத்துல ஃபயர் ஆகுதோ அது வந்து ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும் ஓகேங்களா photoelectric smoke detect is characteristic by its use of light to detect fire. அதே மாதிரி as it soon as light beam hit the sensor the alarm being to sound. இந்த இது பரறதுனால அந்த சென்சார் மூலிமா நமக்கு வந்து அலாரம் அடிக்கும் ஓகேங்களா அந்த சென்சார் மூலிமா நமக்கு அலாரம் சவுண்ட் அடிக்கும் ஓகேங்களா லைட் சென்சிங் சேம்பர் ஓகேங்களா அது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் ஃபோட்டோ செல் யூஸ் பண்ணுவோம் டு டிடெக்ட் தி ஸ்மோக். நெக்ஸ்ட் கொஸ்டின் பிளான்ட் ரிசீவ் நியூட்ரிஷன் ஃப்ரம் பிளான்ட் நியூட்ரிஷன் எடுத்துக்குது அது எங்கிருந்து எடுத்துக்குது அட்மாஸ்பியர் குளோரோஃபில் சாயில் லைட் எந்த இதுலேருந்து பிளான்ட் வந்து நியூட்ரிஷன் எடுத்துது இது NCERT புக் 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற புக் நோட்ஸ் ஓகேங்களா என்னங்க சார் எல்லாமே இப்படியே சொல்கிறீங்க எல்லாமே NCERT புக்கில் 70 to 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் NCERT புக்கில் இருந்து தான் கேட்குறாங்க ஓகேங்களா இது JEE 2019 கேட்ட கொஸ்டின் சாயிலிருந்து நியூட்ரிஷன் எடுக்குது ஓகேங்களா சாயில் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் ஃபார் பிளான்ட்ஸ் ஓகேங்களா the pH is an important factor that influences the availability of essential nutrition to the plants. pH value ஒரு பிளான்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ரொம்ப அசிடிட்டியாகவும் இருக்கக்கூடாது அது ரொம்ப பேசிக்காகவும் இருக்கக்கூடாது the soil of slightly acidity that is 6 and slightly alkaline that is 7.5
satisfactory for growth of most crops. நிறைய கிராப்ஸ் வந்து பார்த்தா வளருது அப்படின்னா அது வந்து மண்ணோட தரம் வந்து பார்த்தோன்னா அசிடிட்டி 6 லெவலில் இருக்கும், ஆர் அதர்வைஸ் 7.5 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ரொம்ப அசிடிட்டியாகவும் இருக்காது, ரொம்ப பேசிக்காகவும் இருக்காது. ஓகேங்களா, அது தெரியுமில்ல. பிலோ 7 வந்து பார்த்தோன்னா என்ன, எபோவ் 7 வந்து என்ன, சென்டர் 7 என்ன, நியூட்ரலைசேஷன் படிச்சுட்டோம்ல. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அல்கலைன்ஸ்னா என்ன, பேசிக்னு தான் சொல்லுவோம். பேசிக்ஸ் ஆர் அதர்வைஸ் நோன் அஸ் அல்கலைன் அப்படின்னு சொல்லுவோம். And then plant roots can only absorb nutrition after they have been transformed into certain ionic forms. Potassium helps the root to penetrate deep into the soil to absorb nutrition quickly. இப்போ நம்ம செடி நல்லா வளருது அப்படின்னா அதுக்கு நிறைய உரம் போடுவோம் தெரியுமா. அந்த உரத்தில் மெயின் இது எது அப்படின்னா பொட்டாசியம் தான் நம்ம போடுவோம். பொட்டாசியம் போட்டோம் அப்படின்னா அந்த ரூட்டுக்கு நல்ல இது கிடைக்கும். அது என்ன சொல்கிறது, அந்த அப்சர்வ் நியூட்ரிஷன் நல்லா அந்த ரூட்டுக்கு நல்ல நியூட்ரிஷன் கிடைக்கும். அது என்ன அப்படின்னா பொட்டாசியம். பாஸ்பேட், பொட்டாசியம் அண்ட் ஜிங்க் ஆர் மெயின் நியூட்ரிஷன் அயான்ஸ் மூவிங் as result of diffusion. ஓகேங்களா, பொட்டாசியம், பாஸ்பேட், ஜிங்க் அதுலேயும் மெயின் எதுனா பொட்டாசியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் இஸ் த லார்ஜஸ்ட் அனிமல் பைலம். டேஸ் இஸ் த லார்ஜஸ்ட் அனிமல் பைலம். இது 9th ஸ்டாண்டர்டில் இருக்கிற என்சிஆர்டியில் 9th ஸ்டாண்டர்டில் இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். அர்த்ரோபோடா. அர்த்ரோபோடா இஸ் த ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் பைலம். ஓகேங்களா, அதே செகண்ட் மொலுஸ்கா. ஓகேங்களா, தேர்டு வந்து என்ன அப்படின்னா சோடடா. அனிமல் கிங்டம் 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் பாருங்கள், அனிமல் கிங்டம்ஸ்க்கு ரிலேட்டான ஒரு கிராஃபே கொடுத்துருப்பாங்க. அந்த கிராஃப்லேயே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதை தான் இருக்கும். டேஸ் இஸ் த லார்ஜஸ்ட் அனிமல் பைலம், அர்த்ரோபோடா இஸ் த லார்ஜஸ்ட் அனிமல் பைலம். இன்கேஸ் அர்த்ரோபோடா இல்லை அப்படின்னா மொலுஸ்கா அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணணும். ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் மேக் பண்ணி போடுவோம், பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா முக்கியமான ரீசன், முக்கியமான பாயிண்ட் இந்த வீடியோவில் டிஸ்கஷன் பண்ணியிருக்கு. போய் பார்க்காதீங்க, இந்த வீடியோ போய் பாருங்கள். நான் எல்லா எக்ஸாமுக்கும் நல்லா தான் படிக்கிறேன், ஆனால் நான் ஃபெயில் ஆகிறேன். என்ன ரீசன், அந்த காரணம் அந்த வீடியோவில் இருக்கும், போய் பாருங்கள். அதே மாதிரி முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் டிப்ஸ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஸ்டடி பிளான் இந்த வீடியோவில் மேக் பண்ணி போட்டிருக்கு. ஓகேங்களா, ஸோ வீடியோ பார்க்காதீங்க, போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஜென்ரல் சயின்ஸ் செக்ஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம ஜிகே செக்ஷன் பார்ப்போம். ஜிகே செக்ஷனில் வென் வாஸ் பிரதான் மந்திரி மட்டூர் வந்தனா யோஜனா ஸ்கீம் இம்ப்ளிமெண்டட். இந்த பிரதான் மந்திரி மந்த்ரு வந்தனா ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்க, எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? இது NTPC 2021 கேட்ட கொஷின். 2017 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. என்ன ரீசன் கோர்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? பிரெக்னன்ட் உமன் அண்ட் லாக்டிங் மதர்ஸ். ஓகேங்களா, அச்சீவ்டு சிக்னிஃபிகன்ட் மைல்ஸ்டோன் பை கிராசிங் 1 crore பெனிஃபிஷரி. ஓகேங்களா, இந்த ஸ்கீம் எது ரிலேட்டடான ஸ்கீம்? பிரெக்னன்ட் உமன் ரிலேட்டடான ஸ்கீம். அண்ட் தென் இந்த ஸ்கீம் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? 2017 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணது? மினிஸ்டர் ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். ஓகேங்களா, இந்த பிரதான் மந்திரி மந்த்ரு வந்தனா யோஜனா என்ன ஸ்கீமு, அது என்ன ரிலேஷன், எப்போ லான்ச் பண்ணாங்க, யார் லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இது NTPC. நீங்கள் NTPC 2021 எக்ஸாம் அனாலிசிஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கீமில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க 2021 NTPC. ஸோ அதே மாதிரி நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். RRC குரூப் டி எக்ஸாம் 2021 எக்ஸாமுக்கு கம்பல்சரி ஸ்கீமில் இருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. அதனால் நம்ம அது ரிலேட்டான ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கு. ஸ்கீம்ஸ் என்ன ஸ்கீம்? உஜ்வாலா மினிஸ்டர், எந்த மினிஸ்டர் லான்ச் பண்ணாங்க? மினிஸ்டர் ஆஃப் பவர். எப்போ லான்ச் பண்ணாங்க? அது என்ன செக்டர்? எலக்ட்ரிஃபிகேஷன். ஓகேங்களா, அதே பட்டி பச்சோ பட்டி பத்தோ அது என்ன ஸ்கீம், அப்புறம் யார் லான்ச் பண்ணாங்க, என்ன டேட்டு, அது என்ன செக்டர்? எஜுகேஷன். அதே மாதிரி ஆரோக்கிய சேட்டு இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக வந்தது, இந்த COVID-19 அந்த டைமில் வந்தது. ஓகேங்களா, ஸோ இதுக்கான ப்ரீஃப் டீட்டெயில்ஸ் இந்த ஒரு வீடியோவில் இருக்குது. அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் நீங்கள் கேதர் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வாஸ் ஃபார்ம்டு இன். இஸ்ரோ எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? இது NTPC 2021 கேட்ட கொஸ்டின். 1969. The Indian National Committee for Space Research was set up by Government of India. எப்போ செட்டப் பண்ணாங்க? 1962. அது எங்கே செட்டப் பண்ணாங்க? திருவனந்தபுரத்தில் செட்டப் பண்ணாங்க. அது என்னன்னு செட்டப் பண்ணாங்க? தும்பா யூக்லேட்டரல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன்
அப்படின்னு செட்டப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சர்பாஸ் பண்ணாங்க. சர்பாஸ்டு பை இஸ்ரோ அப்படின்னு சேஞ்ச் பண்ணாங்க. அது எங்கே? இஸ்ரோ பை ப்ரொஃபஸர் விக்ரம் சாராபாய் ஆஸ் சேர்மன் இன் 1969. இவர் வந்து இதை வந்து இஸ்ரோன்னு சேஞ்ச் பண்ணார். சர்பாஸ்டு பை விக்ரம் சாராபாய் ஆஸ் சேர்மன் இன் 1969. ஓகேங்களா? ஸோ ஃபாதர் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி யாரும் என்ன சொல்லுவோம்? விக்ரம் சாராபாய் தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ த ஸ்பேஸ் கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ். எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1972. இது வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்தோம் அப்படின்னா NTPC ஸ்டேஜ் 2க்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி RRC குரூப் டி எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணது என்னது? இந்தியா லான்ச் இட்ஸ் ஃபஸ்ட்டு சேட்டலைட் அரியபட்டா இன் 1975. இந்த கொஸ்டினும் NTPC 2021 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் தான் பார்த்தோம். அதுக்கு ரிலேட்டடான ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருக்கு. ஓகேங்களா? நம்ம நோட் எடுத்து பேன் எடுத்து இங்கே நான் எழுதுனா அங்கே தெரிகிற மாதிரி அப்படிலாம் இல்லை. எல்லாமே பிரிண்டிங் செக்ஷன்லேயே கொடுத்துருக்கு. நீங்கள் பார்த்தா உங்களுக்கே புரியும். இந்த இருக்கிற கொஸ்டினோட ஆன்சர், இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டாக, எல்லாமே 100% கரெக்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா ஃபேமஸ் சஞ்சி ஸ்தூபா லொக்கேட்டட்? ஃபேமஸ் சஞ்சி ஸ்தூபா லொக்கேட்டட் எங்கே, எந்த இதில் இருக்குது, எந்த மாநிலத்தில் இருக்குது, எந்த ஸ்டேட்? மத்திய பிரதேஷ். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைடு பாருங்கள், அதுலேருந்து ஒரு பேட்ச்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க, ஒரு சில பேட்ச் கொஷின்ஸ் கேட்குறது இல்லை. ஸோ யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைடு பார்க்காதீங்க, போய் பாருங்கள், படிங்க. அது இம்பார்ட்டண்டான டாபிக். இப்போ லாஸ்ட்டாக 2019 யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைடு நம்ம எது சொன்னோம்? ஜெய்ப்பூர் சிட்டி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ சஞ்சி ஸ்தூபா லொக்கேட்டட் இன் ராசியம் டிஸ்ட்ரிக்ட், மத்திய பிரதேஷில் இருக்குது. லொக்கேட்டட் இன் போபால். இந்த சஞ்சி ஸ்தூபா புல்டு டியூரிங் மௌரியா பீரியடில் அது பில்ட் பண்ணது. ஓகேங்களா? ஸோ யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் போய் பாருங்கள், அதிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்க சான்சஸ் உண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ டெஸ்டரி ஆக்டிவிட்டீஸ்? சிலபஸில் கொடுத்துருக்கு எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ்லேருந்து கம்பல்சரி ஒரு கொஷின்ஸ் இருக்கும். நம்ம எக்கனாமிக்ஸ் செக்ஷனே படிக்கிறது கிடையாது, பட் எக்கனாமிக்ஸ்லேருந்து கம்பல்சரி எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி எக்கனாமிக்ஸ்லேருந்து கம்பல்சரி ஒரு கொஷின்ஸ் வரும். ஸோ டெஸ்டரி ஆக்டிவிட்டீஸ் நம்ம எதை சொல்லுவோம்? யுவர் ஆன்சர் ட்ரேடிங். Economic activities are broadly grouped into primary, secondary, tertiary and quaternary activities அப்படின்னு சொல்லி பிரிப்போம். அதில் tertiary activitiesல என்னென்ன செக்டர் வருதுன்னு பார்க்கலாம். Tertiary activities consists of all service occupation, that is transport, communication, trade, health, education and administration. இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா tertiary activities. ஓகேங்களா? primary activities ஆல்ரெடி நம்ம வீடியோவில் மேக் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு வீடியோவில் primary activitiesக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கேட்ட ஒரிஜினல் கொஸ்டின்ஸ். அண்ட் தென் இன்ஃபெக்ஷன் வித் H5N1 லீட்ஸ் டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டிசீஸ்? H5N1 அப்படிங்கிறது நம்ம எந்த டிசீஸ் சொல்லுவோம்? பேர்ட் ஃப்ளூ தான் நம்ம H5N1 டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இந்த வைரஸ் ஆஃப் பேர்ட் ஃப்ளூ இஸ் ஆல்சோ நோன் அஸ் H5N1. ஓகேங்களா? அதே மாதிரி H1N1 அப்படின்னு என்ன சொல்லுவோம்? ஸ்பின் ஃப்ளூ அப்படிங்கிறது H1N1 சொல்லுவோம். அதே பேர்ட் ஃப்ளூ என்னன்னு சொல்லுவோம்? H5N1 சொல்லுவோம். ஓகேங்களா? இதெல்லாம் இது கேட்ட கொஷின் ப்ரீவியஸாக, இது அப்கமிங் எக்ஸாம் மேபி கேட்கலாம், சான்சஸ் உண்டு. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ், தென் ஒன்லி யூ கேன் அப்டேட் மோர் வீடியோஸ் லைக் திஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் பரவாயில்ல, கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஃபீட்பேக்கோ அந்த ஃபீட்பேக் கொடுங்க. Your feedback is always welcome. Subscribe our YouTube channel Time to Save, then only you can update more videos like this. Thank you.